வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இரண்டாவது நாளாக கடுமையான போர் வெடித்தது. கிழக்கு மற்றும் தெற்கில் உள்ள பாக்டிகா மற்றும் ஹெல்மண்ட் மாகாணங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் படைகள் துப்பாக்கி சூடு மற்றும் ஆர்ட்லரி ஷெல் தாக்குதல்களை நடத்தின. இதனால் இரு தரப்பிலும் பலர் கொல்லப்பட்டனர். பிராந்திய மத்தியஸ்தர்களிடமிருந்து அவசர அமைதிப்படுத்தல் கோரிக்கைகள் எழுந்தன. அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் பல உள்ளூர் அறிக்கைகளின்படி சனிக்கிழமை அக்டோபர் 11 இரவு நேரத்திற்கு பின்னர் மோதல்கள் தொடங்கின. அப்போது பாகிஸ்தான் எல்லை நிலைகள் மீது தாலிபான் படைகளின் தாக்குதல்களை நடத்த தொடங்கியதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. அதையடுத்து பாகிஸ்தான் ராணுவமும் தாக்குதலில் ஈடுபட்டது. சனிக்கிழமை இரவு தொடங்கிய போர் ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்தது. இந்த தாக்குதலில் பல எல்லை புறக்காவல் மற்றும் துப்பாக்கிச்சூடு மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் நடந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ISPR பாகிஸ்தான் ராணுவம் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தியதாகவும் எல்லையில் தாலிபான் ராணுவ உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக ஒருங்கிணைந்த தரை தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியதாகவும் தெரிவித்துள்ளது. இரவு நேர போரின் போது பாகிஸ்தான் ராணுவம் பல தாலிபான் ராணுவ முகாம்கள், கட்டளை தளங்கள் மற்றும் தளவாட மையங்களை அளித்ததாக ISPR கூறியது. பாகிஸ்தான் தனது அறிக்கையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு நிலவரப்படி போரில் பாகிஸ்தான் ராணுவத்தில் 23 துருப்புகள் கொல்லப்பட்டதாகவும் 29 பேர் காயமடைந்ததாகவும் கூறியது. அதே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட தாலிபான்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆட்கள் பதிலடி தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் கூறியது. தாலிபான்களுடன் தொடர்புடைய ஆட்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டது பாகிஸ்தான் தாலிபான்கள் என்று பொதுவாக அறியப்பட்ட தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் TTP இயக்கத்தினரைத்தான். TTP தான் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தும் இயக்கம். அதை தீவிரவாத இயக்கமாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்குள் 21 தாலிபான் ராணுவ சாவடிகளை பாகிஸ்தான் ராணுவம் கைப்பற்றியதாகவும் ISPR கூறியது. இது பாகிஸ்தான் ராணுவத்தின் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவல். பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொலைதூரத்தில் இருப்பதாலும் எல்லையை அணுகுவது தடை செய்யப்பட்டுள்ளதாலும் உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் குறித்து சுயாதீன உறுதிப்படுத்தல் கிடைக்கவில்லை. போர் தொடர்பாக தாலிபான் தரப்பு கூறுவது என்ன? கடந்த வியாழக்கிழமை இரவு ஆப்கானிஸ்தான் காபூல் மற்றும் பாக்டியா மாகாணங்களின் மீது நடந்த பாகிஸ்தான் விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாலிபான் துருப்புகள் சனிக்கிழமை மாலை பாகிஸ்தானுக்குள் தாக்குதல்களை நடத்தின. அந்த தாக்குதல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாளாக தொடர்ந்தன. ஆப்கானிஸ்தானில் 21 தாலிபான் ராணுவ சாவடிகளை பாகிஸ்தான் ராணுவம் கைப்பற்றியதாக வெளியிடப்பட்ட பாகிஸ்தானின் கணக்கை தாலிபான்கள் நிராகரித்தனர். பாகிஸ்தான் ராணுவம் 21 தாலிபான் ராணுவ சாவடிகளை தாக்கியதை ஒப்புக்கொண்ட தாலிபான் செய்தி தொடர்பாளர் தமது ராணுவத்தின் பதிலடி தாக்குதலால் பாகிஸ்தான் ராணுவம் தாலிபான் ராணுவ சாவடிகளை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வி அடைந்து பின்வாங்கி பாகிஸ்தானுக்குள் சென்று விட்டதாக கூறினார். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வாவில் உள்ள அங்கூர், அடா, பஜாவுல், குர்ராம், டிர், சித்ரால் மற்றும் பலுசிஸ்தானில் உள்ள பராம்சா உட்பட பல முக்கிய ராணுவ தளங்களை தாலிபான்கள் தாக்கி கடும் சேதத்தை ஏற்படுத்தியதாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் தெரிவித்தார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மோதல்களில் 58 பாகிஸ்தான் துருப்புகளும் 9 தாலிபான் இயக்கத்தினரும் கொல்லப்பட்டதாக முஜாஹித் கூறினார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் பாகிஸ்தானுக்குள் எல்லையில் தாக்குதல்களை நடத்தியதாகவும் நள்ளிரவு வரை பல பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை கைப்பற்றியதாகவும் தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் கூறினார். வியாழக்கிழமை நடந்த விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் எல்லைச்சாவடிகளை குறிவைத்து சனிக்கிழமை பிற்பகுதியில் அதன் படைகள் வெற்றிகரமான பதிலடி தாக்குதலை தொடங்கியதாக தாலிபான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுக்க தொடங்கியதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு கூறியது. குர்ஆன் பகுதியில் பல தாலிபான் இயக்கத்தினர் பாகிஸ்தான் ராணுவத்திடம் சரணடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஒரு தனி அறிக்கையில் தாலிபானின் 201வது காலித் பின் வாலித் படைப்பிரிவு 15 பாகிஸ்தான் துருப்புகள் கொல்லப்பட்டதாகவும் 11 பாகிஸ்தான் எல்லை சாவடிகள் அழிக்கப்பட்டதாகவும் கூறியது. 2 பாகிஸ்தான் துருப்புகளின் உடல்களை தாலிபான் படைகள் மீட்டுள்ளதாகவும் ஆயுதங்களை கைப்பற்றியதாகவும் அது கூறியது. பாகிஸ்தான் ஊடகங்களின்படி ஆரம்பத்தில் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட விமான தாக்குதல்கள் பாகிஸ்தான் தாலிபான் TTPயின் தலைவர் நூர் வாலி மெக்சூத்தை இலக்காக கொண்டவை. இருப்பினும் இரு தரப்பினரும் இலக்கை உறுதிப்படுத்தவில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்கள் துல்லியமான உளவு தகவலின் அடிப்படையில் செயற்பட்டோம் என்று காபூலில் செய்தியாளர்களிடம் கூறிய முஜாஹித், பாகிஸ்தான் ராணுவத்திற்குள் உள்ள ஒரு சிறப்பு பிரிவு இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதலை தூண்டியதாக குற்றம் சாட்டினார். கத்தார் மற்றும் சவுதி அரேபியா இரு தரப்புக்கும் இடையே மத்தியஸ்தத்திற்கு தொடர்பு கொண்டதாகவும் அவர் கூறினார். இன்று திங்கட்கிழமை அதிகாலையில் போர் பெரும்பாலும் தணிந்தது என்று கூறப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலும் இதேபோல தாக்குதல்கள் குறைந்தன. ஆனால் மாலையில் மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கின. உள்ளூர்வாசிகள் ஆப்கானிஸ்தான் பாக்டியா மற்றும் ஹெல்மண்ட் மாகாணங்களில் உள்ள எல்லை மாவட்டங்களுக்கு அருகே தொடர்ச்சியான துருப்புகளின் நகர்வுகள் மற்றும் அவ்வப்போது ஷெல் தாக்குதல்கள் நடந்ததாக தெரிவித்தனர். பொதுமக்கள் உயிரிழப்புகளை தவிர்க்க துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக பாகிஸ்தான் கூறியது மற்றும் அதன் நடவடிக்கைகளை தற்காப்பு என்று விவரித்தது.
தாலிபான் தொடர்பான ஊடகங்களால் வெளியிடப்பட்ட காணொலி காட்சிகள் எல்லையின் மலைப்பகுதிகள் பிரேசர் துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிப்புகளை காட்டின. இருப்பினும் அவற்றின் நம்பகத்தன்மையை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. பாகிஸ்தான் அதிகாரிகள் தாலிபான்களின் நடவடிக்கைகள் தீவிரவாத குழுக்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்பட்டதாக கூறினார்கள். ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து பாகிஸ்தான் எதிர்ப்பு துருப்புகள் தீவிரவாதிகள் சுதந்திரமாக செயல்பட காபூல் அனுமதிப்பதாக குற்றம் சாட்டினார்கள். இஸ்லாமாபாத்தில் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி தாலிபான்கள் தான் முதலில் துப்பாக்கி சூடுகளால் சுட்டு இரத்த கலவரி தாக்குதலை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு தாலிபான்கள் அடைக்கலம் அளிப்பதாக கூறினார். தாலிபான்கள் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டை மறுத்து மீண்டும் மீண்டும் விமான தாக்குதல்கள் மூலம் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை பாகிஸ்தான் மீறியதால் தான் தாலிபான்கள் பதிலடி தாக்குதலை நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றார்கள். பாகிஸ்தான் தாக்குதல்களால் தான் உறவுகள் படிப்படியாக மோசமடைந்துள்ளன என்றும் குறிப்பிடுகின்றார்கள். பாகிஸ்தான் இந்த தாக்குதலை தாலிபான்கள் மற்றும் அது சார்ந்த தீவிரவாத இயக்கங்கள் என்று கூறினாலும் தாலிபான்கள் வெளிநாட்டு இயக்கத்தினர் ஆப்கானில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறும் கூற்றுக்களை நிராகரித்துள்ளனர். பாகிஸ்தான் அறிவித்த உயிரிழப்பு புள்ளி விவரங்களை தாலிபான்கள் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் எல்லை பகுதியில் சில இழப்புகள் ஏற்பட்டதை ஒப்புக்கொண்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி இரு ராணுவங்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளன. டோர்காம் உட்பட எல்லையை கடக்கும் எல்லைக்கடவுகள் வர்த்தகம் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு மூடப்பட்டன. நேரடி பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் நிலைமை பெரிய அளவிலான மற்றும் மிகவும் வேரூன்றிய எல்லை மோதலாக அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பிராந்திய ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். 2021ஆம் ஆண்டு காபூலில் தாலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மிக மோசமான ராணுவ மோதலாக இந்த தாக்குதல்கள் பார்க்கப்படுகின்றன. இஸ்லாமாபாத் மற்றும் தாலிபான்களுக்கு இடையிலான பதட்டங்கள் சமீபகால நாட்களில் கடுமையாக அதிகரித்துள்ளன. எல்லை போரின் நேரம் ராஜதந்திர பதட்டத்தை மேலும் தூண்டியுள்ளது. இந்த சம்பவம் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முக்தாகியின் இந்திய பயணத்தின் போது நடந்துள்ளது. முக்தாகியின் இந்திய பயணம் குறித்து பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அது கடந்த காலங்களில் தாலிபான்களுக்கும் புதுடில்லிக்கும் இடையிலான வளர்ந்து வரும் உறவுகள் குறித்து எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஈரான் அமைதி தேவை என்று கோரிக்கை விடுத்தது. எல்லையில் தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இடையே நடந்த பயங்கர மோதல்களுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் கட்டுப்பாடு மற்றும் இறையாண்மையை மதிக்க கோரிக்கை விடுத்தது. ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இரு நாடுகளின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மைக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தை தெரிவித்தார். பதட்டங்களை குறைக்கவும் ராஜதந்திரங்கள் மூலம் சர்ச்சைகளை தீர்க்கவும் இரு தரப்பினரும் நிதானத்தை கடைபிடித்து உடனடியாக உரையாடலை தொடங்க வேண்டும் என்றும் பகாய் கூறினார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலத்தன்மையை பாதுகாப்பதில் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் அதன் 2 அண்டை முஸ்லிம் நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்களை தணிக்க உதவ தயாராக உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். எல்லையின் மோதல்களில் கூர்மையான அதிகரிப்பை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது.